வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இது மக்கள் எண்ணங்களின் எதிரொலியாய், இயக்கங்களின் பிரதிபலிப்பாய் மக்கள் மேடை. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்ற கருப்பொருள், பிஜேபி வேட்பாளரை ஆதரிக்க இபிஎஸ் ஓபிஎஸ் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து முதல்வரின் தன்னிச்சையான முடிவு என்று டிடிவி தினகரன் அவர்களினுடைய எம்எல்ஏக்கள். சசிகலாவின் முடிவுக்கு மட்டுமே கட்டுப்படுவேன் என்று கருணாஸ் அறிவித்திருக்கிறார். விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற அதிமுக உட்கட்சி விவகாரம், அதிமுக கட்சியை அபகரிக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை கருப்பொருளாக வைத்துதான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். பேசுவதற்காக நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள், புதிய உழைப்பாளர் கட்சியை சார்ந்த திருவாரூர் காந்தி அவர்கள், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவி அம்மா அணியை சார்ந்த திரு சத்யன் அவர்கள். மூவரையும் உங்கள் சார்பில் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற இந்த காலச்சூழலில் பிஜேபி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்காக குடியரசுத் தலைவரின் வெற்றிக்காக அதிமுகவின் இரு அணிகளாக இருந்தவர்கள் இருவருமே ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பார்வையில் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், அவர்கள் களம் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரு இடத்தில் சங்கமிக்கிறார்கள் என்கின்ற நிலை தோன்றுகிறதா, அல்லது இது காலத்தின் சூழலில் இது ஏற்பட்ட முடிவா, அல்லது ஓபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்களுடைய களத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அச்சாரமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இதில் எழுகிறது. இதை இந்த ஐயங்களுக்கான விடைகளை உங்களுடைய கருத்துரையில் நீங்கள் சொல்ல வேண்டும். முதலில் உங்களுடைய முகவரியை சொல்லுங்கள். திருவாரூர் காந்தியிலிருந்து தொடங்கலாம். இது இந்த முடிவு வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான். ஏன்னா இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் பல முனை போட்டிகள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலதாமதம் பண்ணி ஒரு முடிவை அறிவிச்சிருக்கலாம். ஆனால் இரண்டே பேர் தான் இதில் பெரிய பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாரதிய ஜனதா அறிவித்திருக்கிற வேட்பாளர், அடுத்து காங்கிரஸ் அறிவிக்க போகிற ஒரு வேட்பாளர். இந்த ரெண்டு வேட்பாளர் தான். அப்படின்னா ஒன்று அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆளை ஆதரிக்கணும். இதில் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஜனாதிபதி தேர்தல் இதை ஓட்டு போடாமல் இருக்க முடியாது, அப்படி ஒரு கட்டாயம். அதனால் காங்கிரஸ் அறிவிக்கிற வேட்பாளரை பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் பண்ண ஒரு இயக்கம்தான். இலங்கை பிரச்சனையாக எடுத்துக்கங்க, இல்லை முல்லை பெரியார் எடுத்துக்கங்க, இல்லை காவேரி எடுத்துக்கங்க, எந்த பிரச்சனையை எடுத்தாலும் இன்றைக்கி இருக்கிற மீத்தேன் பிரச்சனை, ஓஎன்ஜிசி பிரச்சனை, இன்றைக்கி இருக்கிற தமிழர்களை அழிக்கின்ற அத்தனை விஷயமும் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸினுடைய ஒரு அந்த வழிகாட்டுதல் படி தான் தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் காங்கிரஸ் வேட்பாளர் அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் யாருமே ஆதரிக்கக்கூடாதுன்றது தான் ஒரு மையப்பொருள். அப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஒன்று பாரதிய ஜனதா, அடுத்தது காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் ஆதரிக்கவே முடியாது. அவங்க ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமாக தமிழ்நாட்டில் மக்கள் விரோதத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ நீங்கள் பட்டியலிட்டீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கச்சத்தீவு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அப்போ இருந்தது. அப்படியே வருஷல தமிழர்களுடைய நலனுக்கு எதிரான எல்லா விஷயங்களும், இன்றைக்கி திமுகவையே பல விஷயங்களில் அவர்கள் மிஸ்ஸாக கொண்டு ஒடுக்கின விஷயங்கள்லாம் கூட அது தமிழர்களுக்கு எதிரானது தானே. சரி. அப்படி தொடர்ச்சியாக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு முதல் பொது தேர்தல்லையே, அது காங்கிரஸுக்கு ஏன் இந்த ஒரு கோபம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே இருக்குன்னா, முதல் பொது தேர்தல் சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1952. 52 இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வெற்றி பெறும்போது தமிழ்நாட்டில் வெற்றி பெறல, அவங்க தோல்வியை தான் சந்திச்சாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ தான் ராமசாமி படையாச்சார்ட்டையும் மாணிக்கவேல் நாயக்கர்ட்டையும் தங்களுடைய ஆதரவை கேட்குறாங்க. அவங்களுடைய ஆதரவில் தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டே 52 ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சி தமிழர்கள் புறக்கணிக்கிறாங்கன்ற கோபம் காங்கிரஸுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய பர்த்தில் அது வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வரலாறே பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய கோப பார்வை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். சரி. அதனாலதான் இப்ப இலங்கை தமிழர்ல கூட அவங்க கண்டுக்காங்க. இப்ப பாரதிய ஜனதாவுடைய பல்முகம் எப்படி இருந்தா கூட வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல அந்த கேண்டிடேட்டை பத்தி
ஒரே ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சியாளரோட வைக்க முடியல. நல்லா அதை சரி, பார்க்கணும். இப்போ 2 பேரும் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, அது பப்ளிக்காக தெரிஞ்சிருச்சு. தினகரனுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் யாருக்கு தெரிவிக்க போகிறாங்க? இது ஒரு கேள்வியாக தான் முன்வைக்கிறோம். நீங்கள் இதை முகவரியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதற்கான பதிலை நான் அப்புறமா எதிர்பார்க்குறேன். அடுத்து திரு சத்யன் அவர்கள். அதாவது ஒரு குறுகிய வரலாறு பார்த்தோம்னாலும், நெடு வரலாறும் குறுகிய வரலாறு பார்த்தோம்னா, மத்தியில் ஆளும் கட்சி எதுவாக இருக்கிறதோ அவர்கள் நியமனம் செய்யும் ஆட்கள் தான் முத்தாய்ப்பாக வந்து இந்த மாதிரி முதல் குடிமகன் போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுதான் வழிமுறையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ மத்தியில் அவர்கள் வந்து பெரும்பான்மை பெற்று கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கூறும் ஆட்கள் தான் நேச்சுரலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிற போஸ்ட், பிரசிடென்ட்டுங்கிற போஸ்ட்டுக்கு போகிறதுக்கான அனைத்து வழிவகைகளும் இருக்கிறது. அவர்கள் அறிவித்து அந்த கேண்டிடேட்டு மேலே என்ன அப்படின்னு சொல்லி அதோட கிரெடிபிலிட்டி என்னங்கிறத பார்த்து பின்தொடர்ந்து வரும் ஆதரவு கட்சிகள் தான் இப்போ அடுத்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க ஒரு கேண்டிடேட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு 12,000 வாக்குகள் அப்படிங்கிறது சிறிய வாக்குகள் காலப்போக்கில் அவர்களுக்கே கிடைத்துவிடும் பட்சத்தில் இப்போது ஒரிசா மாநிலமாகட்டும், பீகாரில் ஆளும் லாலு பிரசாத் கூட்டணியுடன் ஆளும் நிதிஷ்குமார் ஆகட்டும், அதன் தொடர்ச்சியாக மற்ற கட்சிகள் இதர ஏனைய கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இது வந்து ஒரு பெரிய வியக்கத்தக்க விஷயமும் நம்ம பார்க்கணும்னு இல்லை. ஒரு விஷயம் எதை பார்க்கணுன்னா, இந்த விஷயத்தையும் கூட ஒரு போட்டியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறதா, அதில் ஒரு மைலேஜ் இருக்கிறதா என்று தேடி செய்யும் காங்கிரஸ் செய்யும் நடவடிக்கைகள் தான் சிறிது வருத்தம் அளிக்கிறது. இதுக்கு ஒரு போட்டியாக ஒரு கேண்டிடேட் நிறுத்தணும்னா அப்போ அவங்கக்கிட்ட இவ்வளோ நாள் கால அவகாசம் இருந்தது, அனைத்தும் இருந்தது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைர விழான்னு சொல்லி வரும்போது எல்லாரும் கூட்டி பேசினாங்க. அவங்க முதல்ல கூட கேண்டிடேட் அறிவிச்சிருக்கலாம். என்னென்னா இவ்வளவு நேரம் வந்து அமைதியாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த நேரத்தில் வந்து திடீர்னு வந்து தன்னுடைய எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு ஆதரவு அப்படிங்கிற தெரிவிப்பதற்கான அது நோக்கம் ஏதாவது, நுட்பம் ஏதாவது இருக்குதா? இவ்வளோ நேரம் அமைதி அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியில்லை. ஏன்னா 7 மாநாடு முடிஞ்சிருக்கு, தமிழகம் ஃபுல்லா சுற்றுப்பயணத்துல பிஸியா இருக்காரு, கட்சி பணிகளும் போய்கிட்டு இருக்கு, இன்னும் உள்கட்சி போய்கிட்டு இருக்கு. இல்லை, நான் வேட்பாளர் அறிவித்து ஏனைய கட்சிகள், நான் சொல்றது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பீகாரில் மாநாடுகள் நடத்த இல்ல பீகாரில் கூட்டணி கட்சி இருந்த அவரே வந்து நிதிஷ்குமாரே வந்து ஆதரவு தெரிவித்து பின்னர் மற்றவர்கள் ஏனையவர்கள் தெரிவித்து சிவசேனா தெரிவித்த பிறகு இன்னைக்கு எம்எல்ஏ கூட்டம் நடத்தி தேர்வு செய்யப்பட்டதான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திடீர்னு உடனே அறிவிச்ச உடனே ஆமா நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. நீங்க வந்து மாநாடு நடத்துங்க, அதற்கான மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு பல கூட்டங்கள் நடத்துங்க, அதுல வந்து நான் வந்து அது சொல்லவே இல்லை. ஆனால் இந்த சூழல், இப்படிப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற சூழலும் சரி, அல்ல தமிழக மக்களுக்கான போராட்ட விஷயங்களிலும் சரி, இன்னும் அதிகமான எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்துச்சு. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அந்த கேள்வியை தான் நான் ஒரு நல்ல விஷயம் நம்ம தொடர்ந்து பேசலாங்க. நம்ம அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயம், அவர் 2 மாத காலம் முதலமைச்சராக இருக்கும்போது ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்கள் நேர தலைமையில் டெல்லியில் போய் உட்காந்து 2 நாளில் அதுக்கு ஒரு தீர்வு காண முடிந்து வந்ததுன்னா, நம்ம சுமூகமான உறவு, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்க சுமூகமான உறவு இருக்கும் பட்சத்தில் தான் மக்களின் தலையாய பிரச்சனை என்ன இருக்கோ அதுக்கு தீர்வு காண முடியும். இந்த குடியரசுத் தலைவரும் வந்து நாட்டு மக்களுக்கு உண்டே தலையாய பிரச்சனை, ஒரு நல்ல கேண்டிடேட் நம்மளுக்கு வேண்டும், நாட்டு வளர்ச்சிக்கு முக்கியமான முப்படை தளபதிகளின் அதிபராக இருக்கிறவருக்கு அது முக்கியமான விஷயமா இருக்கும் பட்சத்தில் அதற்கு வந்து நம்ம ஒருமித்த கருத்து இருந்தால் தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் தொடர்ந்து பேசலாம். திரு ஷேக் தாவூத் அவர்கள், இன்றைய அரசியல் சூழலில் அதிமுக கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அபகரிக்கிறாரா? அது வந்து சொல்லும்போது அபகரிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி யதார்த்தத்தில் அதாவது வந்து மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோதும் சரி, அதற்கு பின்னாலேயும் சரி, ஒரு கட்டுக்கோப்பான நிலைப்பாடு உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்தது மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள். துணை பொதுச் செயலாளரும் அது உடன் இருந்தார். அப்பொழுது அவர் தான், அதாவது முன்னாள் முதல்வராக இருந்த அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்ததும் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் தான். அதுக்கப்புறம் இவரை தேர்ந்தெடுத்ததும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தான். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமாக சேர்ந்து தான் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்ந்தெடு. எங்கே அபகரிக்கிற நிலவு வருது? எப்படி இந்த கொஸ்டினை எங்கேருந்து எடுத்திய அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை நான் எடுக்கல. இன்றைய அரசியல் சூழல்ல இல்லையே, இப்போ அவங்க தானே அவரை வந்து தேர்ந்தெடுக்கல. ஏன் அப்படி கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சின்னம்மா அவர்கள் தான் வந்து
எடப்பாடியை தேர்ந்தெடுத்தார்கள். சின்னம்மா அவர்கள் தான் ஓபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்தார்கள். ஆமா. சின்னம்மா தான் வந்து டிடிவியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமா, உண்மை. ஆனா டிடிவி எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலையே. இல்லை, யார் சொன்னது உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு? இப்போ சின்னம்மா அவர்களை மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் போய் பெங்களூரில் சந்திச்சுட்டு வராரு. சரி, அதே மாதிரி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எல்லா அவர்களும் சந்திப்பு இருக்கட்டுங்க, பேசிட்டு வராங்க. அதாவது பேசிட்டு வந்து ஒரு முடிவு எடுத்து அதிமுக சரி, நான் கேட்கிறேன், டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் வெளியில வந்து நாங்க எல்லாம் ஆதரிக்கல அப்படின்னு ஏதாவது சொன்னார் அவங்கள்ட்ட? இல்ல பொதுச் செயலாளர் பெங்களூர்ல இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப இந்த முடிந்த இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில டிடிவியை வந்து ஏன் அழைக்கல? யார் சொன்ன அழைக்கலன்னு உங்களுக்கு? ஏன் எப்போ வந்தாரு அவரு? இல்ல, அவர் வரலைன்னா அழைக்கலன்னு அர்த்தமா? எப்போ வந்தாரு? இல்ல, நான் கேட்கிறேன் உங்களை, அவங்க வந்து கலந்து கொள்ளல இல்ல வேற யாரும் கலந்து கொள்ளலைன்னா அழைக்கலன்னு அர்த்தமா? கலந்துக்கிட்டாங்க தானே அழைச்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். தலைமை நிலைய செயலாளரும் இன்றைய தமிழக முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அம்மாவுடைய நிலைப்பாட்டில் அதை கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னா அந்த சிறுபான்மை பிரிவை சேர்ந்த அன்வர் ராஜா அவர்களுடைய முன்னிலையில் எல்லாமே பண்ணுறாங்க. எப்பவும் வருஷம் வருஷம் பண்ணுற மாதிரி சரியாக தான் நடத்தியிருக்காங்க. எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. நான் அதில் அவர் வரலை, அதனால எங்கள் அணி தனியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது அவங்க மட்டும் சம்மந்தப்பட்டவங்க சொல்லி வரலீங்களா? 34 எம்எல்ஏக்களும். அதாவது வந்து எப்படின்னு கேட்டா, நீங்க ஏன் வெளியில இருந்து பிளவை உருவாக்குறதுக்கு இல்லைங்க, பிளவு நாங்க ஏன் அவங்க யாருமே சொல்லலையே. இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு அது சம்பந்தப்பட்டவங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்களா, துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்களா, யாரோ ஒருத்தர் 2 பேர் வெளியில ஏதோ பேசுறாங்கிறதுக்காக அதை வந்து நீங்க ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து அந்த கட்சி இப்படி இருக்கு, இல்ல அதுல எத்தனை பிளவுகள் இருக்கு அப்படின்னு நீங்க அழகா கேக்குறீங்க. தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், அது இருக்கிறார் இல்லைங்களா? அவரு என்ன சொல்றாருன்னா, எடப்பாடிக்கு என்ன உரிமை இருக்கிறது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் கேட்கிறாரு அப்படின்னா இந்த கேள்வி பொதுச் செயலாளர் இருக்கும்போது இப்ப நீங்க தெரியுமா, இப்ப எல்லா ஆவணங்கள்லயும் கடைசி வரை இவங்க எல்லாருமா கையெழுத்து போட்டு எல்லா மாவட்ட செயலாளர்களும் தேர்தல் கமிஷனுக்கு ஆவணங்கள் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்களே, அதில் பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் அவங்க தான் இருக்காங்க. அவங்களை ஆதரித்து தான் இவ்வளவு எம்எல்ஏ இவ்வளவு மாவட்ட செயலாளர்கள்லாம் ஆவணங்களை கொண்டு போய் இது வரைக்கும் நேற்று முந்தா நாள் வரைக்கும் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் இந்த கேள்வி எங்கே வருது? ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ வெளியே வந்து சொல்றாருன்னு அவர் தான் பதில் சொல்லணும். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்? தங்க தமிழ்ச்செல்வன் தான் என்னன்னு பதில் சொல்லணும். அவருக்கு அது பிடிக்கல, யார் அவர் அறிவிக்கிறதுக்குன்னா அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப அறிவிக்கிறதுக்கு அவர் இல்லாம அவர் எப்படி அந்த கட்சியில் ஒருத்தரும் பதில் சொல்லணும்? அதனால உள்ள நீங்க பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் சொன்னா நம்ம அதை ஏத்துக்க முடியும். பொதுச் செயலாளர் கேட்கிறாரு. அவர்களை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க சொல்வதற்கு வேண்டாம் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லலாமே தவிர, அவர் ஒரு அதிமுக அவனுடைய ஒரு அந்த அணியில வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் வந்து நம்ம அவர்கிட்ட கேளுங்களேன், தமிழ்ச்செல்வன்கிட்ட கேளுங்க. கருணா கேள்வி கேட்டா அதனாலதான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். கட்சியை பொறுத்தவரை இன்டாக்டா இருக்கு, ஒற்றுமையாக இருக்கு, அவங்களுடைய செயல்பாடு சரியாக இருக்கு. சரி, அதுல எனக்கு இவர்கிட்ட காந்தி கிட்ட கேட்க போலாம். அதாவது கருணாஸ் வந்து ஒரு கேள்வி வச்சிருக்கிறார், சசிகலாவின் முடிவுக்குத்தான் கட்டுப்படுவேன் அப்படின்னு ஒரு ஒரு இது ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறார். ஆமாம், இப்போ இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் சின்னம்மா அவர்கள் தான் பொது செயலாளர் ஏற்றுக்கிட்டு தானே அந்த அப்படியே விட்டு தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்போ தேர்தல் கமிஷனில் எப்படிங்க இந்த கட்சியினுடைய அனைத்து இந்திய அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர் அவர். சரி, அவர் கட்சி வேறு இயக்கங்கள் வைத்திருந்தாலும் பேரளவில் அவர் அதிமுக உறுப்பினராக தான் சட்டப்படி அவர் வந்து தேர்தல் கமிஷன்லயோ இல்ல அங்கீகரிக்கப்பட்ட எந்த விஷயத்திலயோ ஒரு அதிமுக உறுப்பினராக தான் இருக்க முடியும். ஒரு இரட்டை இலை சின்னத்துல நின்றிருக்கிறவர், அதிமுகவினுடைய பின்புலத்தில் நின்றிருக்கிறவர், சசிகலாவினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி எடுத்திருக்கின்ற முடிவு அவர் ஒரு தன்னிச்சையான முடிவு, அவர் எடுத்திருக்கின்ற முடிவு அது தன்னிச்சையான முடிவு அப்படிங்கிறாரு. இப்போ வந்து பல பேர் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தன்னந்தனியாக பேட்டி கொடுப்பதால் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர்களுடைய கருத்து இறுதி முடிவில் பாருங்க, அவரே இந்த பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரித்து தான் ஓட்டு போடுவார்.
நீங்க என்ன பாருங்க. இல்ல அது அதுதான் நடக்கு. அது நடந்துட்டு வந்து கட்சியில இல்ல கட்சியில இல்ல அதுதான் பல நடந்துகிட்டு இருக்கு. கட்சியில பல அதிருப்தி ஒவ்வொருத்தரும் இல்ல. போயிட்டு அங்க வந்து சமாதியில கட்சி- போயிட்டு இல்ல, தியானம் கட்சியில் இருந்துட்டு ஒவ்வொன்னு ஒவ்வொரு அதாவது ஸ்டெப்பா அதான். பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான். ஆனா கடைசியில எடுக்கும்பொழுது நீங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதாவது கொடுக்குறீங்க. அது கேட்டா வந்து அப்படிதான் நாங்க ஒரு ஒரு முடிவு வருவோம் அப்படின்னு ஜனநாயக சொல்றீங்க. முறைப்படி இந்த இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு முதல்ல சொன்னீங்க ஜனநாயகமே இல்ல, ஒன் மேன் ஆர்மியா அந்த அம்மா வச்சிருந்தாங்கன்றதையும் ஊடகம் சொன்னீங்க. இப்ப சில கருத்தை சுதந்திரமா சொல்றதுக்கும் உரிமை இல்ல, ஏன் அவர் சொல்றாரு போறாரு, இது இல்லைங்க, இல்ல அவங்களுடைய இல்லைங்க, கருத்தை தயவு செய்து சொல்லி நீங்க அந்த ஆளுமை தன்மையும் இல்ல, அதாவது சொல்றாங்க. இப்ப அந்த நீங்க இருக்கிற- அதையும் இதையும் வந்து ஒப்பிடாதீங்க. இல்ல ஒப்பிட்டு ஏன்னா சொல்லல. இல்ல இப்ப இந்த இருக்கிற ஒரு குறுகிய இப்ப மீடியாக்கள் என்ன இந்த சொல்றாங்க? 6 மாதத்துக்குள்ள தனித்தன்மையோட ஏன் ஏங்குறீங்க? இல்ல 6 இயங்கக்கூடாது மாதத்துக்குள்ள 6 அணிகளா வந்து பிரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இது வந்து சூழல் வந்து இது வந்துட்டு வந்து ஒரு இருக்கு. பெரிய விஷயம் நான் கிடையாது. இல்ல இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அவருடைய இப்ப வந்து அவர் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா இது ஒரு விவாத பொருளா நம்ம ஆக்கலாம். அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கூட்டு பேசுவாங்க. இல்ல பேசும்போது இது சுகமா இத கூட ஏன் கேக்குற அப்படின்னு சொன்னா, கருணாநிதி வந்து அவர் தன்னிச்சையா அவர் ஒரு தனி சின்னத்துல வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனா அவர் ரெட்டலை சின்னத்துல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அதன் தொடர்ச்சியாக அதனோடு இணைந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைமை அவங்களுடைய விசுவாசத்தின்படி தான் அவர் இருக்கணும். தலைமையாக சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, பொதுச் செயலாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறோம், அந்த சின்னத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். பொதுச் செயலாளர் சொன்னா அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வேட்பாளரை எதிர்த்தோ இல்ல ஒரு கான்ட்ரவர்சியோ ஒன்றும் யாரும் சொல்லலையே. இப்போ டிடி தினகரனே கூட எம்எல்ஏக்கள் தங்க தமிழ்ச்செல்வம் அவருடைய கருத்தை சொல்றாரு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பேட்டியில பாரதிய ஜனதா அரசுக்கு எதிர்ப்பாவோ இது வரைக்கும் சொல்றேன், நான் கைதுலேருந்தே சொல்றேன், நான் இது வரைக்கும் அவர் அரசியல் வாழ்க்கைக்கு இப்போ என்ட்ரியான இதுல இருந்து சொல்றேன், நீங்க துணை பொது ஒரு இடத்துலயாவது அவர் பாரதிய ஜனதா அரசுக்கு எதிர்த்தாவோ இல்ல அவர்கள் வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இல்ல அதுதான் எங்கேயாவது இருக்கான்னு அதுதான் இல்ல அப்படிங்கறனால தான் அவரோட இல்ல அப்படிங்கறனால அரசியல் தலைவர்கள் பாரதிய ஜனதாவுக்கான ஒரு ஆதரவு இல்ல அப்படிங்கறனால தான் அவங்க சொல்லுக்கு தான் கட்டுப்படுவேன், சசிகலாவோட சொல்லுக்கு தான் கட்டுப்படுவேன்னு சொல்றாரு கருணாநிதி. அதாவது அதான் சொல்றேன்ல, அவங்க எதிர்த்து சொன்னாதானே. இப்ப இதை பத்தி எதிர்த்து ஒரு அறிக்கையை அவர்கள் விட்டுருந்தா அவங்க சொல்றதா நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. இன்னும் அவங்க எதுவுமே அதை பத்தி சொல்லலை. இப்ப பாரதிய ஜனதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதால இருக்கிற சில தலைவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற எத்தனையோ கீழ்நிலை தலைவர்கள் ஒரு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தலைமையில இருந்து கூப்பிட்டு பேசின பிறகு அது தன்னுடைய இப்ப நீங்க நம்மளுடைய இந்த சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது என்ன சொன்னாங்க, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு ஒருத்தவங்க வந்து நாங்கள் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மீடியாலையும் வருது, நம்மளும் இப்போ நம்ம பிரஸ்ல இருக்கோம், அன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கோம். வரும்பொழுது தலைமை என்ன செய்யுது, உடனே கூப்பிட்டு இல்ல அதை நீங்க சொல்ல வேணாம், அவர்கள் சொன்ன கருத்து வந்து அது தவறான கருத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க. அது மாதிரி ஒரு கட்சியில ஒரு இயக்கத்துல அது இது வந்து வர்ற விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய விஷயமா அதை வந்து ஒரு உதாரணமா இருக்கு. ஓபிஎஸ் என்கின்ற ஒரு முகம் வந்து வந்த உடனே தமிழக மக்களுக்கு வந்து இவர் வந்து தமிழக அரசியலை அல்லது அரசியல் களத்தை விட்டு சென்ற முன்னாள் முதலமைச்சர் விட்டு சென்ற இடத்திலிருந்து தொடங்கி இட்டு செல்வாரா? ஏனென்று சொன்னால் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை அங்கே அடுக்கி கொண்டே போகும்போது ஓபிஎஸ் வந்து தன்னை ஒரு ஓப்பன் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டும்பொழுது மக்கள் வந்து இவர் பின்னால் வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் மேலே இருக்கிற ஒரு ஸ்திரத்தன்மை குறைஞ்சிச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்திரத்தன்மைங்கிறது எந்த வச்சு சொல்கிறீங்க? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கூட ஒரு விஷயம் நல்லா அது புரிஞ்சுக்கணும். என்ன 4 மாதங்களுக்கு முன்னாடி நாம் சொன்னோமோ அதோட உண்மை இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முதல்ல என்ன சொன்னோம், ஒரு கட்சியின் அது ஒரு குடும்பத்தின் பிடியில் தான் இந்த கட்சி இருக்குது, அந்த குடும்பத்தை விளக்குங்கள், அப்போ தான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் நல்லது நடக்கும் நம்ம சொன்னோம். அப்போ நம்ம சொன்ன விஷயங்களை வந்து யாருமே அவ்வளோ வந்து சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ வந்து பரவாயில்ல, நம்ம வந்து பல பேரோட மனதில் இருக்கும் பிரதிபலிப்பாக இவர் நம்ம சொன்னார், இவர் வந்து தர்ம யுத்தம் தொடங்கும் போது இது வந்து பிரதிபலிப்பாக சொன்னாருன்னு மக்கள் சொல்லும்போது கூட இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது ஆணித்தரமான சொன்னதுக்கான வெளிப்பாடுகள். இப்போவும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நடந்து கொண்டிருப்பது சசிகலாவின் பினாமி ஆட்சி தான்ங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதோட வெளிப்பாடு தான். இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ அண்ணன் சொல்லுமா என்ன சொன்னாரு, பினாமி ஆட்சி அப்படின்றதா சசிகலாவினுடைய ஆதரவாக இருக்கின்றவர்கள், அதாவது டிடிவி ஆதரவாக இருக்கின்றவர்கள் இவர்களை வந்து இன்னும் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. அப்ப பினாமி ஆட்சி மாதிரி துணை சபாநாயகரே போய் அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு எடுத்தோம்னு சொல்றாங்களே.
ஒன்னு நல்லா தெரிஞ்சுங்க, இவர்கள் நடத்தும் நாடகம் 34 பேரும் இவர்கள் எடுத்திருக்கணுமே. ஒரு நிமிஷம் நல்லா சார், ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மகத்தான தலைவராக உருவெடுத்திருக்காரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 1.5 கோடி தொண்டர்களின் மனதிலும் சரி, தமிழக மனதிலும் சரி, ஒரு மகத்தான தலைவராக உருவெடுத்திருக்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் புகழை மங்க வைக்கும் விஷயமாக, மக்களின் கவனத்தை திசை திருப்பும் விஷயமாக நிறைய விஷயங்கள் வந்து இப்ப அவங்க அணியில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், மற்ற மாநிலங்களை நான் இப்ப பேசல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை இப்போது இயக்கி கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சியை இயக்கி கொண்டிருப்பது பிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும் இருக்கு. ஓபிஎஸ் வந்து இதே கருத்தை உங்களால நிதிஷ்குமாரோட கவர்மெண்ட் மேல சொல்ல முடியுமா? நிதிஷ்குமார் கவர்மெண்ட் இயக்குவது பிஜேபி தான் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும். எப்படி சொல்லுவீங்க நீங்க? பிஜு ஜனதா தள் அவங்கள்ட்ட சொல்லுவீங்களா அவங்களை இயக்குவது பாஜக தான்? ஒருத்தர் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரியும் எல்லாமே. ஏன் அப்படின்னு சொன்னா தொடக்கத்திலிருந்து மதுரவாயல் மேம்பாலத்திலிருந்து நீட்டு திட்டத்திலிருந்து எல்லாமே வந்து எதிர்த்த விடயங்கள் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எதிர்த்த விடயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஓகேங்க நீங்க செஞ்சுக்கோங்க, ஓகேங்க நீங்க பரீட்சை எழுதிக்கோங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் தான் இருக்குது. எதிர்ப்புக்கு வந்து பிறகுதான் வந்து நீட்டுக்கு நாங்க அப்ளை பண்ணிருக்கிறோம். இதுக்காக இல்ல நான் எதுக்காக சொல்றேன்னா, எதுக்காக பிஜேபி உதாரணத்துக்காக சொன்னேன். இப்போ பிஜேபியினுடைய ஆதரவை பெற வேண்டும், பிஜேபி தன்னை வந்து தனக்கான சப்போர்ட்டிவ் இருக்கணும், ஒருவேளை அரசியல் கட்டங்கள் மூலமாக ஒரு கட்டங்கட்டப்படுவோமோ அல்லது அப்படிப்பட்ட சூழலிலிருந்து தப்பிப்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறாங்களான்னு கேட்குறேன் நான். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலா அவர்களும் அவர்கள் அணியை சார்ந்தவர்களும் எந்த நோக்கத்துடன் பிஜேபி அணுகிறார்கள், எதற்காக அங்கே வந்து அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார்கள் பத்தி வந்து சொல்றதுக்கான அதேதான் இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குதோ அதே நோக்கம் தான் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு என்ன நோக்கம் இருக்கு சார்? நம்ம ஒரு தர்ம யுத்தம் தொடங்கி அதுக்கான 2 விதிமுறைகளை வச்சாச்சு. இது வந்து கட்சியில் உள்கட்டத்துல தலைமைக்கான பிரச்சனை. இது யார் கட்சியை வழி நடத்தணும், கட்சியின் விதிமுறைகள் படியும் மக்களின் விருப்பப்படியும் யார் கட்சி நடத்தாத போது, அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவான நாட்டு நலனுக்கு ஒரு நாட்டு நலனுக்கு ஒரு பொதுவான நோக்கமே இல்லாத போது ஏன் ஆதரிச்சீங்க? எந்த நோக்கமே இல்லாத போது எங்களுக்கு அப்படிப்பட்ட நோக்கம் எல்லாம் இல்ல. நாட்டு இல்ல ஒரு 2 விஷயத்தை நீங்க தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. கட்சியில் உள் நடக்கும் விஷயத்திற்கும் ஒரு நாட்டு நலன் கருதி வரும் ஒரு விஷயத்திற்கும் பாகுபாடு பார்க்கறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த குடியரசு தேர்தல் வந்து நடக்கக்கூடிய ஒன்று, நடைபெற வேண்டிய ஒன்று. அதற்கு வேட்பாளர் அக்கறை இல்லைன்றீங்களா நீங்க? 34 பேர் நாட்டு நலன் அக்கறை இருக்கா இல்லங்கிற ஒரு பிரச்சனை இல்ல. அவர்கள் வந்து யார் மூலமாக ஆதரவு போறதுங்கிறது அவங்களோட பிரச்சனை. அவங்க பிரச்சனைனா இவர்கள் தான் தலைமைன்னு சொல்லி அடையாளம் காட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். நடந்து கொண்டிருப்பது ஒரு பினாமி ஆட்சி. அந்த பினாமி ஆட்சியின் வெளிப்பாடு 34 பேர் என்ன சொல்றாங்க, இவர் தலைவர் இல்ல இவர் தான் தலைவருங்கிறாங்க. இந்த பக்கத்துக்கு என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க இல்ல இவரே முடிவெடுப்பாருங்கிறாங்க. இப்ப அவர்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் தலைமை பற்றிய பிரச்சனை. அவங்களுக்குள்ள இல்ல இவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, அவர் கட்டுப்பாடு தான். அவர்களுடைய நிலைப்பாடுகளை வந்து ஸ்திரமாக்கி கொள்ள என்னதான் இருந்தாலும் இப்போ அந்த நமது எம்ஜிஆர் நாளிதழ் ஆசிரியரே ஒரு பேட்டியில சொன்னார், நட்சத்திர அந்தஸ்து இல்லாத எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள நித்தம் பாடுபட்டு இருக்காரு. அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு. ஸோ அப்போ அவர்களுடைய நிலைப்பாடுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் செய்யும் நடவடிக்கைங்க. அப்போ அந்த நட்சத்திர அந்தஸ்து இல்லாத எடப்பாடி தான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து இயக்கி கொண்டு இருக்கிறார். அல்லது எல்லா 84 எம்எல்ஏக்கள் 89 எம்எல்ஏக்களை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள், மேய்த்து கொண்டிருக்கிறான்னு கூட சொல்லிக்கலாம். எப்படி மேய்த்து கொண்டிருக்கிறான்னு கூட சொல்லிக்கலாம், இயக்கி கொண்டிருக்கிறாரெல்லாம் கிடையாது. அப்படிதான். அதாவது நான் இப்போ சொல்றேன், நித்திய கண்டம் பூர்ண ஐசுமாங்க. அந்த மாதிரி அவர் வந்து தினமும் அவர் காலையில் எந்திரிச்சா சாயங்காலம் வரைக்கும் அவர் கீழே வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தன்னிச்சையா கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை கவனிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் கரெக்டா இருக்கு. இப்போ நட்சத்திர அந்தஸ்து அப்படின்ற ஒரு நீங்க சொல்றீங்க, நீங்க நட்சத்திர அந்தஸ்து இல்லாத எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றீங்க. அந்த நட்சத்திர அந்தஸ்து இல்லாத பழனிசாமி தான் இன்னைக்கு வந்து 89 பேரை வந்து வச்சுக்கிட்டு இவங்க அதாவது இந்திய பிரதமரை வந்து சந்திச்சு அதுக்கான ஒரு ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு பயணிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க வந்து நட்சத்திர அந்தஸ்துன்னு 89 பேர்னா அது கீழே இருக்கிற நம்பரை சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்கட்சியோட நம்பர் கம்மியா போயிடும். கரெக்டா? நீங்க 89 பேர் நீங்க ரொம்ப குறிப்பா கரெக்டா கணக்கெடுத்து வச்சு சொல்றீங்க. 89 கீழே போச்சுன்னா எதிர்கட்சியோட கம்மியா போயிடும். திரு தாவூத் அவர்கிட்ட கேட்போம். அதாவது நட்சத்திர அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதாவது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா போய்கிட்டு இருக்கிறவனை பார்த்து நடக்க முடியாதவன் பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் தான் இன்றைக்கு தமிழக முதல்வர். 122 பேர் அவருக்கு வாக்களித்து மெஜாரிட்டியை காமிச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஐயா அவர்களும் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்க ஆட்சி இன்டாக்டாக இருக்குது, நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்லிட்டு டிடிவி அவர்களும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமாக சேர்ந்து செயல்படுறாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கையில் நீங்கள் நம்பரை குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு நம்பர் சொல்கிறீங்க. இப்படி ஒரு நம்பரை ஆளுக்கால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு நட்சத்திரம் இல்லைங்கிறாரு. அப்போ நட்சத்திரம் இல்லாமையா கட்டம் போட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காரு அவரு? நீங்கள் ஒரு நம்பரை சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நான் ஒரு நம்பர் இல்லை, 122 நம்பர் அவருக்கு நான் வந்து- இல்ல, இப்ப நான் ஒரு அவர் நம்பர் இல்ல, சொல்லல, அவர் அவர் ஒரு கூறிய நம்பர் அண்ணன் அவர் சொல்ற சொல்றாரு. மாதிரி பாப்போம். இல்ல, அப்ப சொல்லிட்டு 34 பேர் ஏன் ஏங்க, இஃப்தார் அப்படி நோன்புல இல்ல. கலந்துக்கல? 122 பேர் இருக்காங்க. கலந்துக்கிட்டாதான் உங்களுக்கு அவங்க தானங்க வாக்களிச்சு அவரை முதல்ல ஆக்கியிருக்காரு. அப்ப கருத்து இல்லைங்க. வேறுபாடு அப்ப வரக்கூடாது இல்ல. கலந்து- ஏங்க, அதாவது கலந்துக்கிறலைன்னா ஒரு முக்கியமான முடிவு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கருத்து தெரியுங்க. வேறுபாடு நீங்க ஒரு வரக்கூடாது விஷயம் இல்ல. நீங்க- எல்லாருக்கும் நான் அழைப்பு இல்ல, 1000 ஏங்க, அவங்க ஒரு கலந்துக்கல. இல்ல, இது அவசியமே இல்லைங்க. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இவங்க எப்பவோ வந்து உள் பிரச்சனை ஆயிருக்கும். நீங்க எதிர்பார்க்கறது, ஸ்டாலின் எதிர்பார்க்கறது, எல்லாரும் எதிர்பார்க்கறது இங்க நடக்காதுங்க. அதாவது இந்த கனவுக்கு இங்க வேலையே இல்லை. நீங்க கேட்கிற கேள்விக்கும் உங்களுடைய கனவுக்கும் சில பேர் சொல்றாங்க இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வந்துடும், 2 மாசத்துல தேர்தல் வந்துடும். ஓபிஎஸ் ஐயா அவர்கள் கூட அதை சொல்லல. 4 ஆண்டு 122 அப்படின்னு சொல்றது இல்ல, 4 ஆண்டு எல்லாருமே வந்து நாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக அரசு என்னால் கலந்ததாக இருக்காதுன்னு ஓபிஎஸ் ஐயா நீங்க சொல்றத பார்த்தா நான் ஒரு கணக்கு சொல்றேன், நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க, எல்லாரும் அவர் ஒரு மாறி கணக்கு நீங்க சொல்றீங்க. தான் ஆனா சொல்றீங்க. நீங்க சொல்றத பார்த்தா நாங்க எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கோம். கண்டிப்பா கண்டினியூவா அதனாலதான் இதுவரையும் போய்கிட்டு இருக்கு. அவர் முதல்வராக இருக்காரு, அதாவது முதல்வராக பிளைட்ல போய் 122 ஆதரவு பேரும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. 122 பேரும் இல்ல 122 பேரோட ஆதரவு அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்புக்கு அப்புறம் கருத்து வேறுபாடு என்பது வரக்கூடாது. அதிமுக வரலாறுலயே வந்தது கிடையாது. அது அண்ணனுக்கும் தெரியும். அல்ல, அது கருத்து அம்மாவுடைய வேறுபாடு காலகட்டம். அது ஒண்ணு. அது அம்மாவுடைய இரண்டாவது காலகட்டம். விஷயம் நீங்க நான் பேசுறது ஒரு அம்மாவுடைய காலகட்டம், இப்ப அம்மா கிடையாது. இவர் அண்ணன் சொல்வது போல் ஏத்துக்கணும்னா 122 பேரும் வந்து ஒருமித்தமா தேர்வு செஞ்சு தான் அவர் அங்க உட்கார்ந்துருக்காருன்னா கருத்து வேறுபாடுங்கிறதே வரக்கூடாது. அது முக்கிய அறிவிப்பு. இது வந்து சாதாரணமா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்ல ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஆர்டினன்ஸ் போட்ட விஷயம் அந்த மாதிரிங்கிறது கூட கிடையாது. இது வந்து குடியரசுத் தலைவருக்கு உங்க ஆதரவு யாரு, அதாவது 3வது பெரிய கட்சியா இருக்கீங்க நீங்க நாட்டுல, அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற போக்குல நீங்க சொல்லணும்னா அதுல கருத்து வேறுபாடுங்கிறதே வரக்கூடாது. 2வது விஷயம் நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா இவங்க கருத்து வேறுபாடு என்கிற போர்வையில் இங்கு நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் மக்களை திசை திருப்பும் விதமாக நாங்க சொல்றது என்னன்னா இங்க நடந்துகிட்டு இருக்கிறது பினாமி ஆட்சி தான் அப்படிங்கிறோம். இவங்க நல்லா கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி 2 பேரும் சும்மா சண்டை போடுற மாதிரி போக்கு காமிச்சு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்துட்டு இருக்கு, நிதர்சனமான உண்மைங்கிறது. இல்ல சத்தியம், நீங்க வெளிய இருந்து பார்க்கறீங்க அப்படிங்கிறப்ப நாங்க வெளிய இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இங்க நடக்கிறதெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அரசியல் இருக்கும்போது அரசியல்வாதியா கூட இல்லாம ஒரு காமன் மேனா கூட இருந்து பார்க்கணும். இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் இப்போ ஒண்ணா பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஒன்னா பயணிக்கிறாங்கிறதுல இல்ல, பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வச்ச 2 கோரிக்கைகளை நிறைவேற்றினாதான் அடுத்த பயணம் சொல்லி எல்லாரும் எல்லா மீட்டிங்லையும் சொல்லியாச்சு தெளிவா. நீ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள கட்சியை விட்டு ஒதுக்கி வைங்க. ஏன்னா அம்மா வந்து குடும்பத்தின் கையில் கட்சி போகுது, அம்மாவுக்கு அறவே பிடிக்காது ஒன்று, அதை ஒதுக்கி வைங்க. இரண்டாவது அம்மாவின் மரணத்துக்கு விசாரணை வைங்க. கரெக்டுங்க. ஆனா இப்போ இவங்க தான் இதுக்கு முன்னாடி வந்து டிடிவியை நாங்க ஒதுக்கி வைக்கிறோம், டிடிவி அவங்க குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செய்யலையே, செஞ்சிருந்தா அதுக்கு பேச்சு செய்யலையே. இப்ப அண்ணன் கூட சொன்னாரு ஒன்னதான் இருக்காங்க, அப்ப ஒன்னதான் இருக்காங்க. அஃபிடவிட்ல கூட இப்ப லாஸ்ட் அவங்க பேரை போட்டு தானே சார் ஃபைல் பண்ணிருக்காங்க. இவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததுல கூட அவங்க பேரை போட்டு தானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இவ்வளவு ஏன் அந்த இப்போ நீங்க சொன்னீங்க துணை சபாநாயகர் போய் பார்த்துட்டு வந்தாரு, வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய முடிவின் அடிப்படையில் தான் சரிங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த வலிமை, அதாவது வளமை ஏன் இன்னும் இருக்கிற ஒரே வலிமை மக்கள் தொண்டர்கள், இதுதான் வலிமை. அது சமயம் நேரம் காலம் வரும்போது அதுக்கான விடை கிடைக்கும். என்னங்க இதுதான் ஒரு டைம் டு, இது என்ன டைம்? இந்த டைம்ல நீங்க என்ன ஒரு ஆதரவு வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து உங்களுடைய ஆதரவு யாருன்னு சொல்லி இப்பதானங்க தெரியுது. இப்போ நீங்க இல்ல பிரிஞ்சு இருக்கிறோம், நான் வந்து அவங்க வந்து சேர்க்கவே மாட்டேன், அவங்க எல்லாம் வந்து இங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க இல்லாம தான் நாங்க கட்சி தெரியுது இல்ல சார். இதுதான் 4 மாசமா சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கிற விஷயம். இது ஊருக்கே தெரியும், நீங்க எப்படி இப்பதான் தெரியுதுன்னு சொல்றீங்க? சரி, அனைத்து ஊடகங்களையும் இதை தான் பதிவு பண்ணியிருக்கோம். அனைத்து ஊடகங்களையும் இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது பினாமி ஆட்சி தான் சொல்லி பதிவு பண்ணியிருக்கோம். காந்தி கிட்ட அதிமுகவை இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்க என்ன பதில் சொல்லுங்க? பாரதிய ஜனதா வந்து இந்த இன்னொரு கட்சியை இயக்க வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதாவுக்கு இல்லை இருந்தது. அதாவது இப்படிப்பட்ட பிரிந்து இருக்கின்ற காலகட்டங்களில மத்திய அரசு, மத்திய கட்சி வந்து தமிழகத்துல கால் ஊன்ற வேண்டும் என்கின்ற ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா நீங்க வரலாறு நிறைய சொல்றீங்க, அந்த வரலாறு சொல்றேன். ஜார்ஜ் இருக்கும்போது ராஜீவ்காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியை வந்து எப்படி இங்க நிலைநிறுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து நம்ம பட்டியலிட்டா 2 நாள் பார்த்தாது, அது மாதிரி போயிட்டு இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கிற ஒரு வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும்னா அவங்களே ஆட்சி அமைச்சிட முடியும்.
ஆனா அவங்க அதுக்கான முயற்சி எடுக்கல. அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. அமித்ஷாவும் சரி, பிரதமரும் சரி, நேரடியான முறையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். அது அவங்களோட கட்சியோட கொள்கை. அதுல வந்து நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா அவங்களுடைய கட்சியினுடைய ஆசையை சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? காங்கிரஸும் அதான் நினைக்குது. கூட்டணி கட்சியில திமுகவோட இருக்கிற காங்கிரஸே என்ன, நம்ம நிறைய ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஆட்சிக்கு வரலான்றதான் ஒரு அரசியல் கட்சியும் பதிவு செய்யறது தான் ஆட்சிக்கு வரணும்னு தான். அப்ப சென்ட்ரல்ல அவங்க இருக்கும்போது தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கு. கலைஞரும் உடல்நலம் சரியில்லாம இருக்காரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இப்பொழுது இல்ல. அப்புறம் ஒரு வெற்றிடம் 2 கட்சியிலும் இருக்கிற வெற்றிடத்தை நம்ம ஒரு நிரப்பணும் அப்படின்றதுல அவங்களுடைய கட்சியினுடைய இதுல அதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆனால் ஒரு மாநில கட்சியை வந்து இயக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்போ இயக்கல அப்படின்னும் பொழுது ஒரு வேட்பாளர் அறிவிக்கவே இல்ல. ஒரு வேட்பாளரை இன்னும் சொல்ல ஆமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தான் வந்து இல்ல கோவிந்த வந்து அறிவித்து பல மாநிலத்தினுடைய கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்த பிறகுதான் நான் சொல்றது வாங்கிக்கங்க. அதாவது பிஜேபி அறிவிச்சிட்டாங்க, எதிர்கட்சி வேட்பாளர் வந்து அறிவிக்கல. எதிர்கட்சி வேட்பாளர் அறிவிக்காத ஒரே வார்த்தை சொல்றேன், காங்கிரஸ் கட்சியினுடைய போர்வையில் யார் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான முடிவை தான் இருப்பான்னு முதல்ல பதிவு பண்றேன்னா, அவங்க நல்லாலே கூட அவங்க கொண்டு வரட்டும். ஆனால் அவர்கள் இந்த நாட்டிற்கு பிஜேபி வந்து எல்லா விதத்திலும் வந்து தமிழகத்து ஆதரவா இருக்குதா? என்ன இல்லன்னு சொல்லுங்க நீங்க. எந்தெந்த விஷயத்துல அவங்க வந்து ஒரு பெரிய இப்ப காங்கிரஸை விட, நான் சொல்றது காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் நீங்க பாருங்க, என்னென்ன மாதிரியான விடயங்கள்ல பிஜேபி தமிழகத்துக்கு ஆதரவா இல்ல அப்படிங்கறத நான் சொல்லணுங்களா? நீங்க கேளுங்க, கண்டிப்பா சொல்றேன். காங்கிரஸை விட சிறிய இடைவேளையை மட்டும் எடுத்துக்கலாம். காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் நீங்க ஒப்பிட்டு நிச்சயமா பிஜேபி தமிழகத்திற்கு என்னென்ன மாதிரியான நீங்க சொல்லுங்க, தந்திருக்குது தரல அப்படிங்கறத வந்து இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடையில் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை இணைந்திருங்கள். மக்கள் மேடை தொடர்கிறது. அதாவது இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற கருப்பொருள், குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்த இபிஎஸ் ஓபிஎஸ் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்தது முதல்வரின் தன்னிச்சையான முடிவு என்று டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தெரிவித்திருக்கின்றனர். சசிகலாவின் முடிவுக்கு மட்டுமே கட்டுப்படுவேன் என்று திரு கருணாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை அபகரிக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? விஸ்வரூபம் எடுத்த அதிமுக உட்கட்சி விவகாரம், இதை பற்றி நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசுவதற்காக அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள், புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருவாரூர் காந்தி அவர்கள், அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியை சார்ந்த திரு சத்யன் அவர்கள். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். அதாவது இதுக்கு இடைவேளைக்கு முன்னால் நான் திரு காந்தி அவர்களிடம் முடித்தோம். தமிழகத்திற்கு காங்கிரஸ் வந்து பல நன்மைகளை செய்யலை, அதை தவிர்த்துருச்சு. ஆனால் பிஜேபி வந்து நிறைய நன்மைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது துணையா இருக்கு. என்ன சொல்லுங்க? காங்கிரஸ் வந்து தமிழகத்தினுடைய நலனை குழி தோண்டி புதைச்ச பெருமை காங்கிரஸ் சேரும். ரைட்டு. இப்போ பிஜேபி என்ன பிஜேபி நான் கேட்கிறேன், பிஜேபி சொல்றேன், தமிழர்கள் தினம் தமிழக மீனவர்கள் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்த காவிரி நீர் மேலாண்மைக்கு வந்து என்ன ஆதரவு கொடுத்துச்சு பிஜேபி? மீனவர் மணல் பிரச்சனைல என்ன ஆதரவு கொடுத்துச்சு பிஜேபி? நீட் தேர்வு விலக்கு வந்து அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் வந்து நான் அதாவது அதிமுக ஆட்சி இருக்கும் வரை நீட் தேர்வை நான் கொண்டு வரவே மாட்டேன், இந்த தமிழகத்தில் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சபதம் சொன்னாங்கல்ல. அவங்க இறந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களா போயிட்டு நீட் தேர்வுக்கான ஒரு இது சொல்லிட்டீங்க. மதுரவாயில மேம்பாலத்தை இது பண்ணிட்டீங்க. அப்புறம் இல்லைங்க, எல்லாமே வந்து அதுக்கான ஆதரவுக்கான விஷயங்களை தான் நீங்க வந்து செயல்படுத்தி சொல்றீங்களே தவிர கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கவே இல்லையா? ஒரு உதாரணம் எடுத்துங்க, மீனவர்கள் பிரச்சனையை நீங்க சொன்னீங்க. காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கும்போது தினம் ஒரு மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். உண்மையான ஆனால் பாரதிய ஜனதா அரசு இல்ல. நான் கேட்கிறேன், ஒன்னு 3 ஆண்டுகளில் எத்தனை பேரை சுட்டிருக்காங்க இலங்கை ராணுவம்? சொல்லுங்க நீங்க. இந்த வரலாறு பாருங்க. அப்ப ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப காங்கிரஸ் ஏன் அதை காங்கிரஸ் செய்ய முடியல? இல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழர்களுடைய அந்த நான் இதுவரைக்கும் புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய திரு காந்தி அவர்கள் அதிமுகவினுடைய அணிக்கு வந்து ஆதரவா சொல்லுவாரு அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப பிஜேபி ஆதரவா வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல ஏன்னா ஆதரவு இல்லைன்றது வேற. காங்கிரஸ் அரசு ஏன் இதுல இந்த பிஜேபி ஏன் ஆதரவு அந்த ஜனாதிபதிக்கு கொடுக்கணும், காங்கிரஸினுடைய ஜனாதிபதிக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்ற விவாதத்துல தான் நான் புள்ள போறேன். இல்ல அப்போ நான் இப்போ மொத்தமா வரேன். இதெல்லாம் கூட விட்டுருங்க, இதெல்லாம் கூட மேலெல்லாம் கூட விட்டுருங்க.
உழைப்பாளர் புதிய உழைப்பாளர் கட்சி அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட இருக்கிற விவசாயிகள் வந்து இத்தனை நாள் அங்கே வந்து அங்கே போராட்டம் நடத்தினாங்கல்ல, ஆமா, நியாயமா நீங்கள் இப்போ அதான் அதாவது தோளோடு தோள் கொடுத்து இப்போ வந்து போராடி பேசிக்கிட்டு இருக்கீங்களே பிஜேபி, அவங்க என்ன வந்து அதாவது பேசினாங்க? யாருக்கிட்ட தன்னுடைய கோரிக்கையை வந்து சொல்ல முடியுமோ அங்கதான் சொல்லணும். திமுக அவனுடைய தலைவருடைய வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து நாங்க பிரதமர்லாம் பார்த்தோம், அதோட உள்நோக்கம் நீங்க அதுல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த உள்நோக்கம் அது தெரியுதா? ஒரு முதலமைச்சரா இருக்கிற முதலமைச்சரா இருக்கிற முதலமைச்சரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் பாக்குறாரு இல்லைங்க, கேளுங்க. ஆனா இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர், நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் யாராவது இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போய் அந்த விவசாயிகளை சந்திச்சு பேசுறாரு. சரி, அந்த விவசாயிகள் ஒரு இங்க நடக்கிற ஒரு போராட்டத்திற்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கணும் இங்க வராங்க. அது வந்து அங்க முதலமைச்சர் மீட்டிங் நடக்கும்போது இல்ல ஒரு இதோட சேர்த்து அதையும் சேர்த்து போய் பார்த்துட்டு வந்தாரு. இதுக்காக போய் பார்க்கல அவனே சொல்றேன். முதலமைச்சர் இல்லைங்க, இதுக்காக அவங்க போராட்டம் நடத்திட்டு முதலமைச்சர் இல்லைங்க, இல்ல ஒரு வேலை இன்னொரு வேலையும் அடிஷனலா போக கூடாது சட்டத்துல. இதுக்காக மட்டும் போக கூடாதா? நான் கேட்கிறேன், இதுக்காக மட்டும் நம்ம தமிழகத்துல இருந்து இவ்வளவு விவசாயிகள் வந்து இப்படி இவ்வளவு நாளா எலி கறி தின்னுட்டு பாம்பு கறி தின்னுட்டு அரை நிர்வாணமா படுத்துக்கிட்டு உருண்டுகிட்டு நிர்வாணமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க வந்து அங்க போய் பார்க்க கூடாதா? நான் அந்த போராட்டத்தை தப்புன்னு சொல்லல. நம்மளுடைய போராட்டங்களை வலிமையாக டெல்லியில் எடுத்துரைத்த விஷயத்தை நான் சொல்றேன். ஆனால் ஒரு பிரதமரோட மூஞ்ச போட்டுக்கிட்டு அவர் சவுக்கால் அடிக்கிறது அதெல்லாம் அப்ப கூட அவங்க வந்து ஒரு அவங்க அந்த விவசாயிகள் மேல வந்து ஒன்னும் ஒரு இருங்க ஒரு விஷயம். தமிழகத்தில் இது மாதிரி விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது எத்தனை இடத்துல தடியடி இது நீங்க தடியடி நடந்தது அதெல்லாம் இது நீங்க விவசாயிகள் ஆத்துல அடிச்சு செத்துருக்காங்க. தொடக்கத்துல நீங்க தேயிலை தோட்ட விவசாயிகளை இல்லைங்க இத திமுக அரசு இல்ல நீங்க தொடக்கத்துல பிஜேபி தமிழகத்திற்கு நிறைய விஷயங்கள் வந்து அள்ளி தந்திருக்கிறது டெல்லியில நடந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க காங்கிரஸை காட்டிலும் நாட்டினுடைய பிரதமரை அங்க அவமானப்படுத்த அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில நடத்தும் போது கூட அவங்க ஒரு காவல்துறையோ இதோ அவங்களை நசுக்கி அந்த போராட்டத்தை வலுவிலக்க வச்சு உங்களை கைது பண்ணி அது மாதிரி செய்யலையே. செஞ்சாங்களா சொல்லுங்க? ஒரு நாட்டினுடைய பிரதமர் அங்க இங்க இந்த தமிழ்நாட்டுல ஒரு முதல்வர் அது மாதிரி சவுக்கால் அடிக்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை யாராவது நடத்திருக்காங்களா இது வரைக்கும்? நான் கேக்குறேங்க, கேளுங்க போய் பார்க்கலன்றீங்களா? ஏங்க எனக்கு ஏற்பட்ட கொடுமை, எனக்கு நான் பட்டிருக்கின்ற வலி, நான் வறுமையில வாடுறேன், எனக்கு வறட்சி இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. உள்நோக்கம் இல்லாமல் இருந்தா அதாவது வந்து எல்லாமே அதுதான் கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குதான்னு கேக்குறேன். இங்க வராங்க சார், உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குதா? நாளைக்கு இப்படி எல்லாம் செஞ்சா தான் வந்து பிஜேபியினுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உள்நோக்கம் இருக்கான்னு கேக்குறேன். ஏன் மத்திய அரசாங்கத்தோட ஆதரவு நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிற மாநில அரசாங்கம் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்றீங்க? தப்பு கிடையாது. மக்களை விரோதிச்சுக்கிட்டு மத்திய அரசுடைய ஆதரவு வேணும்னு நீங்க அப்பனா என்ன அர்த்தம்னா பதவி மோகத்தோடு பதவி தக்க வைக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோட தான் செயல்படுறீங்கன்னு அர்த்தமாகுது இல்லையா? எல்லா அரசியல் கட்சிக்குமே தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டு. மக்கள் விரோதமா ஒரு ஆட்சி நடந்தாவே அந்த ஆட்சி மறுபடியும் இருக்காது. அதனால ஒரு ஆட்சியில இருக்கிறவங்க மக்கள் விரோதமா செயல்படணும்ன்ற எண்ணத்துக்கு வரமாட்டாங்க. இல்ல, அதாவது மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவருடைய காலகட்டத்திலிருந்தே அது வந்து இருந்து வருகிறது. ஏன் தொடக்கத்திலிருந்தே பார்க்க போனால் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்தே அது இணங்கி வருகிறது. ஆனால் மாநில ஆட்சியினுடைய அந்த ஸ்திரத்தன்மை, மாநில ஆட்சியினுடைய உரிமையை தடுக்கும் பொழுது அதை கேள்வி கேட்கின்ற தைரியமும் ஸ்திரத்தன்மையும் தமிழக ஆட்சியாளர்களுக்கு இருந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சரும் சரி, காமராஜர் இருக்கட்டும் சரி, கலைஞராக இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் இருந்திருக்குது. ஏன் இதற்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு கூட சரி நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் அவர் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பல குறைபாடுகள் இருக்குது, பல தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்யலைன்னா கூட நாம் வந்து அந்த மத்திய அரசோட இணங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இந்த கேள்விக்கு நான் முதல் கேள்வி வைக்கிறேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் எதை வச்சு மத்திய அரசோட இவங்க வந்து பயந்து இணக்கமாக இருக்கணுங்கிற பார்வைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னு சொன்னால் இதே கேள்வி தான் நான் வந்து திரு காந்தி கிட்ட கேட்டேன். காவிரி மேலாண்மை பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக, மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், நிவாரணம் வழங்குவதாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு தேவையானது கிடைத்திருக்கிறதா? நீங்களே சொல்லியிருக்கீங்க பிஜேபி கொடுக்கல, இதே மக்கள் மேடையில் பிஜேபி நம்மளுக்கு கொடுக்கல, நமக்கு தேவையான பணங்களை வர வேண்டிய வரவுகளை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
ஆனா நீங்க எதை வச்சு கேட்குறீங்க இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறீங்க. அதாவது நீங்க அததான், அதாவது வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றது ஏன் இது கேட்கறேன் அப்படின்னு சொன்னா ஏன் கேட்கறேன் அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி மத்திய அரசோடு இல்ல மத்திய அரசோடு ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ரைட், நான் கேட்டேன். நீங்க 122 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மை. அந்த 122 பேர்ல எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா இதே கருத்தை வந்து நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா 34 பேரு ஒருத்தர் உங்க கட்சியில ரெட்டையில நின்று ஜெயிச்சவர் சசிகலா இல்ல சசிகலா தமீம் அன்சாரியும் மாட்டேங்கிறாரு. நீங்க அதையும் சேர்த்துக்கிட்டே சொல்லலாம். சரி, அவங்க நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப அதுதான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? அது என்னுடைய கொள்கை, எங்க கட்சியினுடைய கொள்கை. நான் ரெட்டலையில இருந்து ஜெயிச்சிருந்தாலும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னதுலயே சொல்றேன். நீங்க சொன்னது இப்ப இவங்க எல்லாருமே ஒரு சரியான ஒட்டுமொத்த கருத்தியல்ல இல்ல. இவங்க வந்து இவங்களா எடுக்கிற முடிவு பிஜேபிக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற அரசியலில் தான் அவங்க இருக்கிறாங்க என்ற கேள்விக்கு எஸ், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழகத்துக்கு வந்து பல விஷயங்களை வந்து தவிர்த்துருச்சு, பிஜேபி வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு திருவாரூர் காந்தி சொன்னதுனால இந்த கேள்வியை வைக்கிறோம். இல்லை, அதாவது இங்கே வந்து நம்முடைய கருத்து, அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு இப்போ வாக்களிக்க போகிறோம் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து பிரிவினையை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரீங்க. இல்லைங்க, தயவு செய்து எந்த ஊடகம் எந்த ஊடகம் ஆரம்பத்துல இருந்து நாங்களா வந்து 34 பேர் நீங்க போயிட்டு டிடிவி தினகரன் கிட்ட போய் சேர்ந்துன்னு சொன்னீங்க. இல்ல 89ங்கிறது நீங்க தான் சொல்றீங்க. நாங்களா சொன்னோம். இதே தமீம் அன்சாரி விட்ட நாங்க சொன்னோம். நீங்க சொல்ற கேளுங்க. இதே துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் டிடிவி தினகரனோ அல்லது பொதுச் செயலாளர் அருமை சகோதரி சின்னம்மா அவர்களோ இதை எதுவுமே சொல்லலை. நீங்களா தான் இதை சொல்றீங்க. இல்லை, இங்கே வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மத்தியில் துணை சபாநாயகர் இருக்கக்கூடிய மாண்புமிகு தம்பிதுரை அவர்களோ யாருமே இந்த கருத்தை சொல்லாத போது, அதாவது 122 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து மெஜாரிட்டியான ஒரு அரசு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய முதலமைச்சர் அவங்க கட்சி ஆஃபீஸில் கூடி, எல்லாரும் கட்சி அலுவலகத்தில் கூடி முடிவெடுத்து இதை தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறீங்க, கேட்டால் வெளியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்க, அதனால நாங்கள் சொல்கிறோண்டு. இது வாக்கெடுப்பு நடக்கும்போது உங்களுக்கு தெளிவாகும். இல்லை சார், அதனால அதை போட்டு இப்போ குழப்பம் இல்லை. நீங்க சொன்னது 100% இல்லைங்க. நீங்க சொல்றது 100% உண்மை, நான் ஒத்துக்கிறேன். மெஜாரிட்டியான நீங்க எம்எல்ஏக்கள் தான், மெஜாரிட்டியான அரசு தான். ஆனா இப்ப இல்லையே. யார் சொன்னா? இல்ல இல்லைன்னா கவுந்திருக்குமே. இப்ப ஏங்க ஒருத்தர் வந்து நீங்களா தனியா போறாரு. இல்ல நீங்க தாங்க அதை சொல்றீங்க. அப்படின்னா கவுந்திருக்கணுமே. கவுக்குறத மட்டும் இன்னைக்கு இருக்காது. கவுக்குறத மட்டும் பேச நீங்க சொன்ன வார்த்தை என்ன? இல்லையேன்னு சொன்னீங்கல்ல. இல்லைன்னு சொன்னா வெளியே நின்று பார்க்கிற திரு சத்யன் அவர்கள், இப்போ நீங்க 1000 சொல்லலாம் வெளியில இருந்து. இல்ல நீங்க 1000 சொல்லலாம் வெளியில இருந்து. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓட்டு போடும்போது பாருங்க, அவர் சொல்றாரு திரும்ப நீங்க வாக்கெடுப்பு நடத்தினாலும் 122 பேர், நீங்க திரும்ப வாக்கெடுப்பு நடத்தினாலும் இதாங்க நடக்கும். 122 திரும்ப நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்தாலும் இதாங்க நடக்கும். நாங்க வந்து ஒண்ணா தான் இருக்கிறோம் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இல்ல அது தனித்தனியா இருக்கும், கருத்தியல் ரீதியா நாங்க வந்து மாறி தான் இருக்கிறோம். ஆனா குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் இந்த இடத்துல நாங்க ஒன்றிணைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் முதல்ல சொன்னதே திரும்பி சொல்றேன். 122 பேரும் இரு அணிகளாக செயல்படுவது போல் காட்டிக்கொண்டு மக்களின் கவனத்தை தான் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்களே ஒழிய வேற எதுவும் பண்ணல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நிதர்சனமான உண்மை. நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன 2-3 பாயிண்ட்களுக்கு வேணால் என்னால் அடிஷனலாக சொல்ல முடியும். சில விஷயங்கள் வந்து ஸ்டேட் ரிலேட்டட் சப்ஜெக்ட் என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கூறி வருகிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு மாநில அரசின் கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதை நாங்கள் தள்ளுபடி பண்ணணுமா வேண்டாமாங்கிறதே இல்லை. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை பண்ணலாம். அவங்க ஒரு வரைமுறை சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டில் அவராக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவராக பண்ணிருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வரைமுறையை பார்த்தீங்கன்னாக்கா, பயிர் நஷ்டத்திற்கு வந்து நாங்கள் வந்து ஈடு கேட்டிருக்கோம், காம்பன்சேஷன் கேட்டிருக்கோம். அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்கள் வந்து அவங்களோட ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இழப்பீடு வழங்குவதற்கு நாங்கள் வெயிட் செய்து கொண்டிருக்கோம். ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ராசஸை நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான காலம், நேரம், அவகாசம் எல்லாருக்கும் தரப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது தரப்பட்ட பின்னாலும் அது சரியாக நடக்கவில்லைன்னா தான் நம்ம சில விஷயங்களை வந்து கேள்வியாக எழுப்ப முடியும். இல்லை ஏன் பண்ணல, அது ஏன் பண்ணல அப்படின்னு சொன்னா, தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கிற கர்நாடக அரசு சொல்ற
கர்நாடக அரசு இன்னைக்கு தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கிற கர்நாடக அரசு தன்னுடைய விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்யுது. தண்ணியை எதிர்பார்த்துக்கிட்டு வறட்சியோடு நம்ம இருக்கிற ஒரு சூழல்ல தண்ணியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நாம மத்திய அரசு ஏதாவது சொல்லிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தோடோ அல்லது வேறு எந்த காரணங்களினாலும் நம்ம விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. இல்லை நீ அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இது வந்து குறிப்பிட்டு இவர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் அப்படிங்கிறதுக்காக நான் பேசல, நான் பொதுவாக பேசுகிறேன், ஒரு காமன் மேனாக பேசுகிறேன். ஒரு காமன் மேனோட கருத்து கணிப்பில் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது ஸ்டேட்டுடைய வரவு செலவுகளை ஏற்படுத்தி அதையே பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு 2000 கோடி தள்ளுபடி ஆகட்டும், 3000 கோடி தள்ளுபடி ஆகட்டும், 4000 கோடி தள்ளுபடி ஆகட்டும் பயிர்கடன் என்பது. ஆனால் நம்ம இப்போ எந்த ப்ராசஸில் இருக்கோம்னா, மத்தியிலிருந்து பயிர்கடன் விவசாயிகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு டீம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த காம்பன்சேஷன் வந்து இன்னும் அது பத்தாது அப்படிங்கிற நம்ம வந்து நிலுவையில் இருக்கிறோம். நம்ம இன்னும் நீங்கள் வந்து காம்பன்சேஷன் உயர்த்தி கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் கொடுக்குற காம்பன்சேஷன் எங்களுடைய விவசாயிகளுக்கு பத்தாதுங்கிற ஒரு நிலைப்பாடில் இருக்கும். அந்த விஷயம் ப்ராசஸில் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது இன்னும் முடியல, அதுக்கான கால அவகாசங்கள் நேரங்கள் வேணும். ஒரு அறிவிச்சிட்டா மட்டும் உடனே அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடாது. கர்நாடகாவில் நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே அடுத்த நாளே தள்ளுபடி ஆகலை. அது நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கும் அவன் என்ன சொல்லுவாங்க, கூட்டுறவு வங்கியில் இருக்கும் 2 ஏக்கராக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து பயிர்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது நீங்க நினைச்ச மாதிரி எடுத்தோடனே அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து விவசாய கடன்களுக்கும் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு நம்ம அதுக்கான கட்டமே நம்ம இன்னும் எட்டலையே. நம்ம அதுக்கு இன்னும் ஒரு படி போயிருக்கோம். நம்ம இங்க பயிர் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம மத்திய அரசு கிட்ட நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம இன்னும் அந்த விஷயத்துக்கே வரல, நம்ம இன்னும் அந்த கட்டத்துக்கே எட்டலை. ஸோ அந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்களே, மத்திய அரசு வந்து திட்டத்தில் வந்து வஞ்சிக்கிறது அப்படின்னு, நெடுவாசல் திட்டமாகட்டும் ஏதாகட்டும் அப்படின்னா, நெடுவாசல் திட்டமும் உடனே நேற்றுக்கு போட்ட திட்டங்கள் கிடையாது. திடீர்னு ஒரு நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு ஆமாம் நாளைக்கு நாங்கள் நெடுவாசலில் போய் நாங்கள் வந்து குழி தோண்ட போகிறோம் அப்படிங்கிற போட்ட திட்டங்கள் கிடையாது. அந்த திட்டங்கள் பல ஆண்டு காலமாக ஒரு பேப்பராக செயல் வடிவம் கொண்டு அதற்கான நேரம், இப்போ செயல் வடிவம் கொண்டு வரதுக்கான நேரம் வந்துகிட்டு இருக்கு. இந்த செயல் வடிவம் வர நேரத்தில் நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்லலாம். இப்போ இல்லை நீங்கள் எல்லாமே ஒற்றை பாறையில் பார்க்குறீங்க அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரியுது. என்னன்னா நீங்களா ஆகட்டும் அல்லது பிஜேபியை சார்ந்த கருத்தாளர்களாகட்டும் எல்லாருமே இதை நாங்கள் செய்யலைங்க, இந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி செய்யலை, இதற்கு முந்தைய ஆட்சி தான் இதற்கெல்லாம் வந்து அச்சாரம் போட்டது. நீங்க சொல்ற திட்டங்கள் வந்து பல கோடி முதலீடுகள் வச்சு வரக்கூடிய அச்சாரம் போட்டது அவங்க தான் போட்டாங்க. அகரச்சூடி போட்டது வந்து இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட இதுல இருக்கின்ற சாதக பாதகங்களை உள்ளுணர்ந்து கண்டு கண்ணோக்கி இதை எடுக்க வேண்டிய அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்போது இருக்கிற ஆட்சிக்கு இருக்குதா இல்லையா? இப்போதைக்கு எந்த ஆட்சி இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யற எந்த ஆட்சியா இருந்தாலும் அதுக்கான முடிவு அந்த ஆட்சி எடுத்தாங்க. நான் அப்புறம் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க நெடுவாசல் திட்டம் பத்தி சொன்னீங்க. உடனே என்ன சொன்னாரு எங்களுடைய தலைவர் OPS அவர்கள் வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அரசு வந்து செயல்படாத மாதிரி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், விவசாய நலத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்லி ஒரு அறிக்கை நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு மத்தியிலிருந்து சொன்ன திட்டம் அப்படிங்கிறக்க உடனே நம்ம வந்து தலையாட்டல. இப்போ மீனவர்கள் உரிமை பிரச்சனைன்னு பேசும்போது மீனவர்களுக்கு என்றுமே வந்து சுமூகமான முடிவு ஏற்படணும், விரைவில் ஏற்படணும், அதற்கான அழுத்தங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும், மீனவர்களை வந்து விடுவிக்க வேண்டும், அவங்க பிடித்து வச்சிருக்கிற படகுகளை விடுவிக்க வேண்டும் சொல்லி நாம் அதுக்கான அறிக்கையை நம்ம வந்து எப்பெல்லாம் அதுக்கு அறிக்கையில் வந்து OPS அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாரு அப்படின்னு சொன்னா இதே சத்யன் என்ன சொல்லியிருக்க போறாரு, இதற்கு முந்தைய ஆட்சி வந்து இது அச்சாரம் போட்டாங்க. சத்யன் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. இதே கருத்தை நிலைநிறுத்தின எங்க தலைவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கிறது, அதற்காக நாங்க நிப்போம், அந்த நிலைப்பாட்டில் உறுதியா நிப்போம்னு சொல்லியிருப்பேன். இல்ல ஏன்னா நிலைப்பாடு எடுக்காம இருக்கும்போது மக்களுக்கு ஆதரவா இருக்கிற சொல்கின்ற OPS அவர்கள் இதே OPS அவர்கள் ஒருவேளை நிலைப்பாடு எடுக்கிற வரைக்கும் தான் வந்து நாம எப்படி வேணா பேசலாம், நீங்க சொல்லிக்கலாம். ஒரு நிலைப்பாடு எடுத்தாச்சு, மக்களுக்கு விரோதமா இருக்கிற திட்டத்தை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்கன்னா அது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மாறாது. அது மக்கள் நலனுக்குன்னு இருக்கிற நிலைப்பாடு என்னைக்குமே மக்கள் நலனுக்காக தான் இருக்கும். அது எப்படி மாறுங்கிறீங்க நீங்க? திரு காந்தி அவர்கள் அதாவது இன்றைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள்ல பிரிவு என்பது அது இன்னைக்கு நல்லா தெரியுது. இந்த அதிமுகவில் வந்து 3 பிரிவுகளாக இருக்குது. இந்த பிரிவை தாண்டி இந்த இடத்துல ஒரு தலைமை வர வேண்டும். நீங்க 3 பிரிவுன்னு சொல்றதே வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. இல்ல நான் சொல்லல, நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட்டா சொல்றேன். இல்ல நான் சொல்லல, இல்ல ஸ்டேட்மென்ட்டா சொல்லும்போது கரெக்ட் பண்ண முடியும். சரி, ஸ்டேட்மென்ட்டை விட காட்டு நீங்களே தான் காட்டிறீங்களங்க. தலைமைக்கு இருக்கும் பிரச்சனை இது வந்து உண்மையிலேயே சொல்ல போனா உள்கட்சி விவகாரம் தான் இது. சரியா? இது மக்கள் மன்றத்துக்கு போய் அதுக்கு தீர்மானம் பண்ணி வரதுக்கு கால அவகாசம் எடுக்கும். அதிமுக உட்கட்சி விவகாரம் அப்படிதான் நீங்க சொல்லணுமே ஒழிய இது 3 பிரிவா இருக்கு 3 அணியா இருக்குன்னு சொல்றதுக்கு எல்லாம் வந்து நீங்க ஊடகங்கள் வந்து அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி,
டிடிவி சார், தினகரன் அதே அணி நீங்க தானே பிரிச்சிருக்கீங்க. சிம்பிளுக்கு அங்கே சரி, போனதுனால ஒற்றை வரியோட இந்த இந்த எதிர்காலத்துல தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வைக்கு உங்களுடைய பதில் என்னவா இல்ல, இருக்கு? அது அந்த பார்வையை இந்த நிகழ்ச்சியில இப்ப தனியா ஒரு விவாதம் வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு வரியில முடிக்க ஒற்றை முடியாது. வரியில ஒற்றை வரியில முடிக்க முடியாது. இப்பொழுது இருக்கிற விஷயங்களில் காங்கிரஸ் வந்து இந்த பாரதிய ஜனதா வேட்பாளரை எதிர்த்து நிற்பதற்கு 100 எம்பிக்கள் அவர்களுக்கு தேவை. வழிமொழிவதற்கும் முன்மொழிவதற்கும் 50 எம்பி தேவை. அந்த சக்தி கூட இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு வேட்பாளரை அறிவிப்பேன் என்று சொல்லுவது ஒரு இந்திய அரசியலில் கேலி கூத்தான விஷயம் இந்த இன்னைக்கு நிலைமையில. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கே வழிமொழியறதுக்கே அவங்களுக்கு ஆள் கிடையாது. சத்யன் கூட்டணி கட்சி தான் எதை கேட்கணும். அதனால சத்யன் இந்த விஷயத்தில் காங்கிரஸ் பெருந்தன்மையோடு விலகி கொண்டு வேட்பாளரை நிக்க வைக்காம இருந்தா இது ஒரு பொருள் செலவு இல்லாமல் வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளருக்கு இருக்கும். அந்த வேட்பாளரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து இந்த இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தமிழனை ஆள வேண்டும் என்பதை தமிழர்கள் முடிவெடுப்பார்கள். இல்லை, அதாவது இது நல்ல கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன்னால் இருந்த மக்களுடைய விழிப்புணர்வு வேற, இப்போ இருக்கிற வாக்காளர் பெருமக்களுடைய விழிப்புணர்வு வேற. அதனால் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் தமிழ் அறிந்தவர்களாக தமிழர்களாக இருப்பதை தான் தமிழ் மக்கள் விரும்புவார்கள்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. தமிழ் மக்கள் அல்லாதவர்கள் இங்கே இனி ஆட்சி மன்றத்தில் ஏறுறதுங்கிறது அவ்வளவு சுலபமாக இருக்காது. அதாவது என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்தை வந்து ஒரு தமிழன் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த தமிழனால் தமிழகத்திற்கு தேவையான உரிமைகள், கடமைகள், தேவைகள் எல்லாவற்றையும் தமிழன் அல்லாதவரோடு தான் தமிழன் அல்லாதவரிடம்தான் இணங்கி சென்று அவரிடம் நாம் இணங்கி சென்று அல்லது பற்றுறுதி கொண்டு இதை பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் வந்து இதை பெற வேண்டிய காலகட்டம், இந்த தலைமையை பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்காக தான் இந்த கேள்வி உங்ககிட்ட 3 பேர்கிட்ட வச்சேன். வருகை தந்து உங்கள் கருத்துக்களை தந்திருக்கீங்க. எது எப்படியோ அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களை சார்ந்து, மக்களின் நலன்களை சார்ந்து, அவர்களுடைய வளங்களை சார்ந்து தான் இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய பதவியை, தன்னுடைய ஸ்திரத்தன்மையை தக்க வைக்க வேண்டும் என்ற கருத்தியலோடு சென்றால் அது மக்களே தீர்ப்பளிப்பார்கள் என்பதை சொல்லி வருகை தந்து உங்கள் கருத்துக்களை தந்ததற்காக நன்றி கூறி மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெஞ்சத்தருகில் கனகராஜ். வணக்கம்.